மகாராஷ்டிரா மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 11 முதல் மார்ச் 11 வரை நடைபெற்றன. இதையடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 21 முதல் மார்ச் 17 வரை நடத்தப்பட்டன. எஞ்சிய வகுப்புகளுக்கு ஏப்ரல் 2வது வாரத்தில் முழு ஆண்டு தேர்வுகள் தொடங்கின. இந்நிலையில் ஏப்ரல் 25ஆம் தேதி தேர்வுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. அடுத்த சில நாட்கள் புதிய கல்வியாண்டிற்கான வகுப்புகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மே 2ஆம் தேதி அன்று கோடை விடுமுறை தொடங்கியது. தற்போது வெயிலின் தாக்கம் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவிகள் வெளியில் சுற்றாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை பள்ளிக் கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. விடைத்தாள் திருத்தம், மதிப்பெண் பட்டியல் தயாரித்தல், பாட புத்தகங்கள் அச்சிடுதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் சச்சிந்திர பிரதாப் சிங் அனுப்பிய சுற்றறிக்கையில், மகாராஷ்டிராவில் வழக்கம் போல் ஜூன் 15, 2025 அன்று பள்ளிகள் திறக்கப்படும். இதன் மூலம் சிபிஎஸ்இ கல்வியாண்டிற்கு இணையாக மகாராஷ்டிர மாநில பாடத்திட்ட கல்வியாண்டும் மாற்றி அமைக்கப்படும் என்ற குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் விதர்பா பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக பதிவாகி வருகிறது. இதில் மகாராஷ்டிராவில் உள்ள அமராவதி, நாக்பூர் ஆகிய மண்டலங்கள் இடம்பெறும். நிலையில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் விதர்பா பகுதியில் மட்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஜூன் 22, 2025 வரை கோடை விடுமுறை தொடரும். இதையடுத்து ஜூன் 23, 2025 அன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும். மேலும் பள்ளி வேலை நேரத்திலும் சில நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 23 முதல் 28ஆம் தேதி வரை காலை 7 மணி முதல் 11:45 மணி வரை நடத்தப்படும். ஜூன் 30ஆம் தேதி முதல் வழக்கமான பள்ளி நேரம் பின்பற்றப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.